அடடா! என்ன வெயில் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வெயிலுங்க. கண்ணே கருகி போயிரும் போல அந்த மாரி ஒரு வெயிலு. வெயில்ல ஒரு நிமிஷம் நிக்க முடியல. இந்த துணிய எடுக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கே முடியாம இருக்கு. இந்த துணிய எடுக்கிறதுக்கு எங்க வீட்ல பெரிய ஒரு போர்க்களமே நடக்கும். நான் எடு, நீ எடுன்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் அடிச்சுப்போம். கடைசியில பார்த்தா நான் தான் சிக்குவேன். நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே வந்துட்டேங்க. வரும்போது ஒரு டவல் எடுத்துட்டு வந்துட்டேன். தலையில முக்காடு போட்டுக்கிட்டேன். கூலிங் கிளாஸை தேடி பார்த்தேன், காணலை. அதனால் அப்படியே வந்தாச்சு. இல்லைனா கூலிங் கிளாஸ் போட்டு வந்துதாங்க பந்தாவாக நம்ம துணி எடுக்கிறதெல்லாம். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது. மேலே போயிட்டு வந்தாலே நம்ம கீழே வந்தோன்னா தலைவலி வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நீங்களும் அதேமாரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிற துணியெல்லாம் எடுத்த பிறகு நான் பெத்த மகன் மாடிக்கு வந்தேன். அம்மா கொடை பிடிக்கட்டுமான்னு கேட்டேன். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு எல்லா துணிகளையும் எடுத்துகிட்டு வந்து கட்டில் மேலே போட்டாச்சுங்க. துணி கொதிக்கிற கொதியை பார்த்தீங்கன்னா அதை ஆற வைக்கிறதுக்கே ஒரு ஃபேனும் ஒரு ஏசியும் போடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துணி ஆற வச்சுட்டு அதை மடிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அதில் நான் சிக்க மாட்டேன், நான் தைச்சிருவேன். யாராவது மடிச்சுட்டு போட்டோன்னு விட்டுருவேன். இருக்கிற துணியெல்லாம் போட்டாச்சுங்க. வெயில் சீசனில் நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வெயிலில் அதிகமாக போகாதீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாங்களா?